1 கப் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். சட்டுன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாளைக்கே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கோதுமை இடியாப்பம் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவை வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இது வறுக்கிறப்ப வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கணும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கலர் மாறிடும். ஸோ கலர் மாறாமல் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்தா போதும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன செய்யலான்னா, இந்த கோதுமை மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கோதுமை மாவை வந்து உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஏன்னா பேன் வந்து சூடாக இருக்கும்ல. நீங்கள் பேன்லேயே அப்படியே மாவை விட்டுட்டிங்கன்னா கோதுமை மாவோட கலர் வந்து மாறிடும். பாருங்கள், பேனில் மாற்றியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதே பேனில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு எதாவது எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் வைஸில் சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிறனால ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் வேறு எதாவது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் நம்மளோட இடியாப்பமும் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதே போல் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இடியாப்பம் பிளேட் பெருசாக இருக்கிறனால நான் சின்னதாக இடியாப்பம் செய்ய போகிறேன். ஸோ இடியாப்பம் பிழியறது எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் இடியாப்பம் பிளேட் இருந்தால் இப்படி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் கூட இடியாப்பம் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக தான் இடியாப்பம் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய சைஸில் கூட இடியாப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் இடியாப்பம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டீமரில் எடுத்து வச்சிடலாம். ஒரே டைமில் வந்து 2 இல்லை 3 பிளேட் வந்து நீங்கள் இடியாப்பம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ண அந்த இடியாப்பம் பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணால் போதும். அதிக நேரம் ஆகாதுங்க. ஏன்னா வந்து நம்ம மாவு பிசைகிறப்ப நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு தான் பிசைஞ்சிருக்கோம்ல. ஸோ இது வந்து இப்போ 3 to 4 மினிட்ஸில் நல்லா ஸ்டீம் ஆகிடும். பாருங்கள், 4 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கோதுமை இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த இடியாப்பம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான ஈஸியான ரெசிபி. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் குருமா சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.